ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி வழக்கம் போல் இன்றைய ராசி பலன் இன்று 17/3/2025 பங்குனி மாதம் 3ஆம் தேதி குரோதி வருடம் அற்புதமான சோமவாரம் திங்கட்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை வணங்க வேண்டும். இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி, சுப முகூர்த்த நாள். சங்கடகர சதுர்த்தியிலே நிச்சயமாக விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். விநாயகப் பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று முடிந்தால் ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். நம்முடைய விக்னங்களையெல்லாம் தீர்ப்பவன் விநாயகப் பெருமான். ஆகவே முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை இன்றைய நாளிலே ஆலயத்துக்கு சென்று வணங்குங்கள். அதேபோல் இன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாளிலே மணவிழா காண்கின்ற, சம்சார சாகரத்திலே நுழைகின்ற மணமக்களுக்கெல்லாம் நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:10 சூரிய அஸ்தமனம் மாலை 6:20 இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் காலை 7:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 2 வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று மாலை 6:38 வரை தேய்பிறை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. இன்றைய சந்திராட்டமம் இன்று மதியம் 2 வரை பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் வருகின்றது. கவனமாக இருக்கவும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை எடுத்தால் நல்லபடியாக முடியும். இல்லத்திலே யாருக்கேனும் ஜாதகம் பார்க்க வேண்டும், கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், வரன் பார்க்க வேண்டும் என்றால் இன்றைய நாளிலே தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். அதே போல் பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். பங்காளிகள் சரி நம்முடைய பங்காளி தானே என்று இறங்கி வருவார்கள். ஆகவே இந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் நல்லபடியாக முடியும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறைகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தருகின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. சிவ வழிபாடு செய்யுங்கள், விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்து. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மேலதிகாரிகளால் சற்று நெருக்கடிகள் உண்டாகும். ஆகவே வேலையிலே கவனமாக இருங்கள். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்யும் செயலிலே மிகுந்த கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும். ஆகவே இன்றைய நாள் சர்வ ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். சிவபுராணம் படியுங்கள். இன்றைய நாளிலே மாலையிலே விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்து. மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய
பங்கு கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மிகப்பெரிய வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பண வரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு சிவ வழிபாடு செய்யுங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்து. கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள், உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ஆக இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு சிவ வழிபாடு செய்யுங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிய முயற்சிகள் கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்றைய நாளிலே நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற நாள். ஆகவே இன்றைய நாள் மேம்பாடுகள் அதிகரிக்கின்ற நாள். வாழ்க்கையிலே மேல்நிலைக்கு வருகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. செய்கின்ற செயலிலே வெற்றி எல்லாம் கிடைக்கும். ஆகவே நல்ல முயற்சிகளை தொடங்குங்கள். சிவ வழிபாடு செய்யுங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே என்ன நடக்கும் என்று பார்த்தீர்களானால், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். அவரவர்களுடைய வயதுக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு நல்லது நடக்கும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும் என்றாலும் அதனை உற்சாகமாக செய்வீர்கள். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நல்ல நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வீண் விரயங்கள் உண்டாகலாம். கவனமாக இருங்கள்.
குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்று வாங்காதீர்கள். புதிய முயற்சிகளை இன்று தொடங்காதீர்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் சிலருக்கு நெருக்கடிகள் உண்டாகலாம். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே கவனமாக செலவு செய்யுங்கள். இன்று செலவு செய்து முடித்து விட்டால் நாளை உங்களிடம் பணம் இருக்காது. ஆகவே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்ற நாளிலே கவனமாக இருங்கள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே எச்சரிக்கையோடு இருந்து சிவ வழிபாடு செய்யுங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இப்படி எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு சிவ வழிபாடு செய்யுங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் பெரிய வெற்றியை பெறும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே சிவ வழிபாடு செய்யுங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். ஆகவே வாய்ப்புகளை மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதிலே பெரிய வெற்றி பெறுவீர்கள். நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற போது வாய்ப்புகளை நாம் தேடி தேடி செல்ல வேண்டும். அப்படி தேடி சென்று பெறுகின்ற வாய்ப்புகளை நல்ல விதத்திலே பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையிலே பெரும் வெற்றி பெறலாம். ஆகவே இன்றைய நாளிலே அப்படிப்பட்ட நாளாக உங்களுக்கு இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் செய்தால் பெரிய வெற்றி கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாளாக இருக்கின்றது. நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல பொருளாதாரம், அலுவலகத்திலே சிறப்பான நிலை, செய்தொழிலிலே நல்ல நிலை, இப்படி எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கும்பராசினருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். ஆகவே உங்களுடைய நல்ல முயற்சிகளை தொடங்குங்கள். மாபெரும் வெற்றி பெறுவீர்கள். சிவ வழிபாடு செய்யுங்கள். விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஆகவே தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மனப்பதற்றத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். வேலையிலே மாற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனை இருந்தால் அவை அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உங்களுடைய முயற்சிகளிலே வெற்றியை தரும். ஆகவே என்ன செய்வதாக இருந்தாலும் குலதெய்வத்தை வணங்கி செய்யுங்கள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். குடும்பத்திலே ஒருவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். சுய தொழிலிலே இன்றைய நாளிலே புதிய முயற்சிகளை தொடங்காதீர்கள். ஆகவே
இன்றைய நாள் சந்திராஷ்டம பாதிப்புகள் இருக்கின்ற காரணத்தினாலே மௌனத்தை கடைபிடித்து இறைவனுடைய நாமத்தை அதிகம் சொல்லிக்கொண்டே கழிக்க வேண்டிய நாள். சிவ வழிபாடு செய்யுங்கள், விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே சிவனை வழிபடுங்கள். சங்கடகர சதுர்த்தி நல்ல நாளாக இருக்கின்றது. ஆகவே விநாயகப் பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். இந்துக்களுடைய புனித தலமாக கருதப்படுவது காசி. இந்த காசிக்கு ஒவ்வொரு இந்துவும் வாழ்நாளிலே ஒரு முறையாவது சென்று காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி தாயாரையும் தரிசிக்க வேண்டும், விசாலாட்சி அம்மனையும் தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். காசிக்கு செல்லவில்லை என்றால் ஒரு இந்துவாக பிறந்து அவனுடைய வாழ்நாள் வீண். காசிக்கு செல்ல வேண்டும். காசிக்கு சென்று இறைவனை வழிபட்டால்தான் ஒரு இந்துவினுடைய அந்த வாழ்நாளானது பூர்த்தியாகும். அதுவும் காசிக்கு எப்படி செல்ல வேண்டும்? ராமேஸ்வரத்திலிருந்து துவங்க வேண்டும். ராமேஸ்வரத்திலே துவங்கி காசிக்கு சென்று பிறகு மறுபடியும் ராமேஸ்வரம் வந்து தனுஷ்கோடியிலே லிங்கங்களுக்கு பூஜை செய்து நம்முடைய காசி பயணத்தை முடிக்க வேண்டும். காசி என்பது 168 மைல் பரப்பளவிலே சிவபெருமானால் அமைக்கப்பட்ட அரிய ஒரு தலமாகும். வருடத்தினுடைய எல்லா நாட்களும் ஒரு நாளின் எல்லா மணி நேரமும் ஓய்வின்றி செயல்படுகின்ற ஒப்பற்ற சிவசக்தி நிலை இங்கே இருக்கின்றது என்று நம்முடைய இந்துக்களின் நம்பிக்கை. சிவனே வடிவமைத்த இந்த காசியினுடைய 168 மைல் சுற்றளவிலே 468 சக்தி மையங்கள் இருக்கின்றன. அவற்றிலே 108 அடிப்படை சக்தி மையங்கள். இதிலே 54 ஆண் தன்மை நிறைந்த சக்தி வடிவங்கள், 54 பெண் தன்மை நிறைந்த சக்தி மையங்களாக சிவனால் அமைக்கப்பட்டது என்பது வரலாறு. அதாவது சிவன் தன்னுடைய உடலிலே பாதியை சக்திக்கு அளித்தார் அல்லவா, அதுதான். நிலவினுடைய சுழற்சி கணக்கிலே 3 வருடத்திற்கு ஒரு முறை 13 மாதங்கள் இருக்கும். நம்முடைய சூரிய குடும்பத்திலே இருப்பது 9 கோள்கள், 4 திசைகள் அல்லது பஞ்சபூதங்களிலே ஆகாசம் தவிர்த்து 4 அடிப்படையான கூறுகள். நம்முடைய உடலிலே இருக்கும் சக்தி சக்கரங்கள் 114. இதிலே 2 நம்முடைய உடல் தாண்டி இருக்கின்றது. மீதம் இருக்கின்ற 112 4 சக்கரங்களுக்கு நாம் எதுவும் செய்ய அவசியம் இருக்காது. மற்ற 108 சரியாக இருந்தால் இந்த 4 தானாக மலர்ந்துவிடும். இந்த 108 54 பிங்களா அதாவது ஆண் தன்மை, 54 ஈடா அதாவது பெண் தன்மை. அதனால் 108 அடிப்படை சக்தி தலங்களிலே 54 சிவன் தலங்கள் மற்றும் 54 கோவில்கள் சக்தி தலங்கள் காசியிலே அமைக்கப்பட்டன. காசி நகர அமைப்பே வடிவியல் அளவிலும் கணிதவியல் அளவிலும் மிக கச்சிதமான அற்புதமான வடிவமைப்பாக கருதப்படுகின்றது. இந்த பிரபஞ்சத்தினுடைய சிறு அம்சமான மனிதனும் இந்த பிரபஞ்சமும் தொடர்பு கொள்வதற்கான மிக நேர்த்தியான அமைப்பு கொண்டது. மிக முழு உயிரோட்டத்திலே இயங்குகின்ற ஒரு மாபெரும் மனித உடலினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த காசி நகரம். முழுமையான சக்தி அமைப்பிலே ஒரு உடல் இயங்கினால் அதுவே பிரபஞ்சத்தை அவனிற்கு திறந்து வைக்கும் என்ற தத்துவத்தை சொல்வது. பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய இடமாகத்தான் சிவசக்தியினால் காசி உருவானது. இங்கே ஒருவர் வாழ முடிந்தால், பிரபஞ்சத்துடன் இவ்வழியிலே தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடிந்தால் எவர்தான் காசியை விட்டு வெளியேற சம்மதிப்பார்? அதனால்தான் காசிக்கு செல்பவர்கள் அங்கிருந்து திரும்புவதற்கு மனம் வராது. 468 கோவில்களிலே 108 போக மீதத்திலே 56 விநாயகர் கோவில்கள், 64 யோகினி கோவில்கள், 12 சூரியன் கோவில்கள், 9 நவதுர்கை கோவில்கள், 9 சண்டி கோவில்கள் அடங்கும். இதிலே 56 விநாயகர் கோவில்கள்,
8 திசைகளிலே 7 பொதுமையம் கொண்ட வட்டத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வட்டத்திலே நடக்க ஆரம்பித்தால் இதன் முடிவு காசி விஸ்வநாதர் கோவிலிலே போய் முடியும். அதோடு சூரியனின் 12 கோவில்களும் தட்சிணாயனத்திலிருந்து உத்தராயணத்துக்கு நகரும் சூரியனின் திசையை ஒத்து இருக்கின்றது. இப்படி படைப்பை உற்று நோக்கி ஒவ்வொரு மாறுதலுக்கும் ஏற்ற வகையிலே இயங்குகின்ற வண்ணம் இந்த காசி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் இது மனிதர்களால் வடிவமைக்கப்பட்ட கோவில் அல்ல என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் மனிதனால், அதுவும் அந்த காலத்திலே விஞ்ஞானம் வளராத காலத்திலே இப்படி கச்சிதமாக ஒரு நகரத்தை உருவாக்க முடியாது. இது தவிர சிவன் சப்த ரிஷிகளை உலகின் வெவ்வேறு மூலைக்கு அனுப்பிய போது அவர்கள் அவரை பிரிய மனமில்லாமல் ஏங்கியதால் அவர்களுக்கு சப்தரிஷி பூஜையை கற்பித்து அதை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே செய்தால் சிவனோடு இருக்கின்ற உணர்வை பெறுவார்கள் என்று சொல்லி அனுப்பினாராம். இன்றளவிலும் இந்த பூஜையானது விஸ்வநாதர் கோவிலிலே இரவு 7 மணி அளவிலே நடைபெறுவது சிறப்பு. அப்பூஜையை உணர்ந்தால்தான் புரியும். அப்பூஜையை செய்பவர்களுக்கு அதன் மகத்துவம் தெரியவில்லை எனினும் அதை சிறிதும் பிசகாமல் செய்வதால் அவ்விடத்திலே நம்பற்கரிய சக்தி உருவாகின்றது என்பது உண்மை. காலத்திலே இந்த பூஜை ஒரே நேரத்திலே காசியின் 468 கோவில்களிலும் செய்யப்பட்டது. இதனுடைய தாக்கத்தை வார்த்தைகளால் அளவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிலை இந்த பூஜை நடைபெறுகின்ற வேளையிலே ஏற்படும். இப்படி ஒரு மாபெரும் உயிரோட்டத்திலே உள்ள பூஜை நடைபெறுகின்ற கோவில் இந்த காசி கோவில் மட்டும்தான். ஆகவே இந்த பூஜையை நாம் கவனித்து பார்த்தால் எல்லையில்லாமல் வளர வேண்டும் என்கின்ற ஆசை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுவது இயல்பு. வெறும் ஆசையாக இருந்தால் மட்டும் போதாது என்று அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தேவையான கருவியாக இந்த காசி நகரம் உருவாக்கப்பட்டது. இது ஒரு சக்தி உருவம். இந்த உருவத்திற்கு ஏற்றாற்போல் அதை சுற்றி ஒரு ஊர் தானாக உருவானது. அதனால்தான் காசி என்பதை ஊராக பார்க்காமல் அதை ஒரு புண்ணிய க்ஷேத்திரமாக பார்க்கின்றோம். இந்த காசிக்கு செல்பவர்களுக்கு வாழ்விலே அவர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் என்பது ஐதீகம். காசிக்கு சென்று வருபவர்களுக்கு இந்த உணர்வு நிச்சயமாக ஏற்படும். ஆயிரம் ஆண்டுகளாக மக்கள் இந்த காசியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். காசிக்கு செல்கின்ற அனைவருக்குமே முக்தி நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் மனதை ஒருமித்து அந்த விஸ்வநாதரை நாம் வணங்க வேண்டும். ஏதோ சுற்றுலா செல்வது போல் காசிக்கு சென்று வரக்கூடாது. உண்மையான பக்தியோடு காசிக்கு செல்வதற்கு முன்பாக விரதம் மேற்கொள்ள வேண்டும். இந்த விரதத்தை மேற்கொண்டு நம்முடைய விரதத்தை மற்ற விரதங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படித்தான் இந்த காசிக்கு செல்வதற்கான விரதமும் இருக்க வேண்டும். தூய்மையான விரதம் இருந்து காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான பேர்களும் கிடைத்து இறுதியாக முக்தி என்பதும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த கங்கையிலே ஸ்நானம் செய்து விஸ்வநாதரை வழிபட்டால் அங்கு காசியிலே முன்னோர்களுக்கு முறையாக திதி தர்ப்பணம் போன்றவற்றை செய்து முன்னோர்களுடைய கடனையும் தீர்த்து வாழ்நாளிலே அதுவரை நாம் செய்த பாவங்களை எல்லாம் அந்த கங்கையிலே கரைத்து இனி பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நம்முடைய மனதினுடைய ஆசைகளை எல்லாம் அறுத்து பிறந்தோம், வளர்ந்தோம், நல்லபடியாக வாழ்ந்தோம், இனி வருகின்ற நாட்கள் எல்லாம் இறை அனுபவத்தோடு மட்டும் வாழ்ந்து இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்ற ஒரே ஒரு சிந்தனையை காசிக்கு செல்கின்ற போது நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்றால் காசிக்கு செல்வது வீண். ஏதோ போனோம் என்று ஒரு சுற்றுலா போல் காசிக்கு செல்லக்கூடாது. இறைவனை அடைய வேண்டும், முக்தி நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு காசி பயணம் செய்தால் நம்முடைய வாழ்வானது ஒரு அற்புதமான, அதாவது முழு திருப்தி அடைந்த வாழ்வாக இருக்கும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள், மிகப்பெரிய வீடு, கார், பங்களா இவையெல்லாம் வாழ்க்கை அல்ல.
முக்தி என்பது ஒன்றே வாழ்க்கை என்பதை உணர்ந்து அந்த முழு உணர்ச்சியோடு காசி பயணத்தை மேற்கொண்டால் காசி பயணமானது நம்முடைய வாழ்விலே முக்தி என்பதை நமக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும். அதேபோல் நாம் அதுவரை செய்த அறியாமல் செய்த பாவங்களும் அறிந்து செய்த பாவங்களும் நிச்சயமாக அந்த கங்கையிலே கரைந்து பின்வருகின்ற வாழ்வானது நல்ல வாழ்வான நமக்கு அமையும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே பிறந்திருக்கின்ற இந்த வாழ்வானது நல்லபடியாக நிறைவு பெற வேண்டும் என்றால் காசிக்கு செல்ல வேண்டும். காசியிலே சென்று இந்த காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் வணங்கி நம்முடைய முன்னோர்களுடைய கடன்களை எல்லாம் தீர்த்து இந்த கர்மாவை கழிப்பதற்கான ஒரு அற்புதமான தலம் காசி தலம். காசிக்கு செல்வோம். வாழ்விலே எல்லா வளமும் பெற்று முக்தி என்ற ஒரு அற்புதமான விஷயம் நமக்கு கிடைப்பதற்கு இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். எல்லோருக்கும் இது கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.